வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் தகவல்களின் நாயகன் ரோபோ. வழக்கம் போல் இன்றைக்கும் நிறைய ரகசிய தகவல்கள் நம்ம ரோபோ கைவசம் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ரோபோ கிட்ட பேச தான் தெரிய வரும். அதனால் உடனடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஹாய் ரோபோ. ஹலோ விக்ரம். நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு போகலாமா? உடனடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம்னு சொல்லிட்டேன். அப்போது நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு போகிறது தானே சரி. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். கொங்கு மண்டலத்தில் இயங்கிட்டு வர பிரபல யோகா மையத்தை பற்றி பல சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு விதமான போதைப் பொருள் கொடுத்து சிந்திக்க விடாமல் வச்சிருக்கிறதா வர்ற புகாரத்தானே சொல்கிற? அது மட்டுமா, அடர்ந்த வனப்பகுதியில் அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்ட அந்த யோகா மையத்தால் தான் ஊருக்குள்ளே யானைகள் நடமாட்டம் அதிகமாகி மனித மிருக மோதல்கள் நடக்கிறதா சமூக ஆர்வலர்களும் சொல்கிறாங்களே. நீ சொல்கிறது உண்மைதான் விக்ரம். ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்த புகார் இல்லை, ரொம்ப நாளாக முன்வைக்கப்படுற புகார்கள் தான். ரொம்ப நாளாகவே புகார்கள் வந்துக்கிட்டு இருக்கிறதா நீயே சொல்கிற. அப்புறம் ஏன் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலை? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தானே நடவடிக்கை எடுக்க முடியும். நிரூபிக்கப்படணும்னா முறையான விசாரணை நடக்கணும்ல. சரி, அப்போ மாவட்ட நிர்வாகமோ வனத்துறையோ விசாரணை நடத்த வேண்டியது தானே. ஏன் விசாரிக்க கூட மாட்டாங்க? ஆட என்ன விக்ரம், சின்ன குழந்தை மாதிரி கேள்வி கேட்குற. விசாரணை நடத்த வேண்டியவங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்களுமே அந்த யோகா மையத்துக்கு ரெகுலர் கஸ்டமரா இருந்தா எப்படி அதெல்லாம் நடக்கும்? அப்படி சொல்லு. அதான் விஷயமா? அதான் விஷயமே. மத்திய மாநில அரசுல உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் பலர் இந்த யோகா மையத்தினுடைய கஸ்டமர்ஸ். இவ்வளவு ஏன், மலையக பாதுகாப்பு குழுவின் தலைவராக இருக்கிற ஆட்சியர் அந்த யோகா மையத்தோட கட்டுமானத்துக்கு அனுமதி வழங்கலாம்னு சொல்றாங்க. நடவடிக்கையை பத்தி கேட்டா வனத்துறையும் வருவாய்த்துறையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கை காட்டுறாங்களாம். சரி, இப்போ ரீசண்டா மகள்களை மீட்டு கொடுக்க சொல்லி பெற்றோர் கொடுத்த புகார் என்னாச்சு? விசாரணை நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணை நடந்தது உண்மைதான். ஆனா விசாரணை நடத்தின அதிகாரிகளும் அந்த யோகா மையத்தோட ரெகுலர் கஸ்டமர்ஸ்னு சொல்றாங்க. அப்போ எப்படிதான் உண்மையை தெரிஞ்சுக்கிறது? வேற வழியே இல்லையா? நேர்மையா நடந்துக்க சிலர் முயற்சி செஞ்ச வரலாறும் இருக்கு விக்ரம். அந்த யோகா மையத்தோட கட்டிடங்கள் முறையான அனுமதி இல்லாம இருக்கிறதா முன்னாள் மாவட்ட வனத்துறை அலுவலர் நோட்டீஸ் அனுப்புனாரு. பரவாயில்லையே, அப்புறம் என்னாச்சு? அதான் முன்னாள் மாவட்ட வனத்துறை அலுவலர்னு சொன்னேனே, அதுலயே புரியலையா? அந்த முன்னாள்ன்ற வார்த்தையிலேயே பதில் இருக்கு. அடப்பாவீங்களா, நோட்டீஸ் அனுப்புனதும் அவரையே மாத்திட்டாங்களா? இதுக்கே இப்படி ரியாக்ட் பண்ணா எப்படி? இன்னொரு விஷயத்த சொன்னா ஷாக் ஆயிடுவ. அது என்ன அப்படி ஷாக் கொடுக்கிற விஷயம்? அடர்ந்த காட்டுக்குள்ள அனுமதி இல்லாம கட்டப்பட்டதா சொல்லப்படுற அந்த யோகா மையத்துக்குன்னு பிரத்யேக துணை மின் நிலையமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆட பாவீங்களா, அவங்களுக்குன்னு தனி துணை மின் நிலையமா? மாநில தலைநகருக்கே துணை மின் நிலையம் இல்லையே ரோபோ. இது நிஜமாவே ஷாக் அடிக்கிற மேட்ரு தான். துணை மின் நிலையம் ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அனுமதி மட்டும்தான் கொடுக்கல, ஆனால் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சூப்பர்ல. உயர் அதிகாரிகள் தலையீடு இல்லாம இதெல்லாம் செய்ய முடியுமா? ஆனா முறையான அனுமதியை பத்தி கேட்டா மட்டும் எந்த பதிலும் இல்லை. என்ன செய்யறது? நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய வேண்டியவங்க செஞ்சாதான் உண்டு. நம்ம வேணும்னா அடுத்த மேட்டருக்கு போகலாம். மாநில தலைநகரத்துல கூட துணை மின் நிலையம் இல்லைன்னு சொன்னியே, அதே கேள்விய பேரவை உறுப்பினர் ஒருத்தர் கேட்டுட்டாரு. கேட்டுட்டாங்களா? பரவாயில்லையே. சரி சொல்லு, அதுக்கு பதில் என்ன வந்துச்சு? தலைநகரத்துல துணை மின் நிலையம் அமைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கான இடம் கிடைக்கிறது தான் சிக்கலாயிருக்கு. கிடைச்சதும் பணிகளை தொடங்கிடலாம்னு துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன செய்வாங்க பாவம், தலைநகரத்துலேயும் ஏதாவது காடு இருந்தால் அமைச்சிருப்பாங்க. சரி, அடுத்து பேரவை பற்றி பேச ஆரம்பிச்சாச்சு. அப்படியே விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போனால் நல்லாவா இருக்கும்? ஓ ஆமாம்ல. சரி சொல்லு, பேரவையில் ஏதாவது சுவாரஸ்யமாக நடந்துச்சா என்ன? இந்த முறை சுவாரஸ்யமே இலைத்தலைமையோட பேச்சில் தெரிஞ்ச மாற்றங்கள் தான். வழக்கத்தை விட ஆவேசமாகவும் பேசினாங்க, அதே சமயம் பக்குவமாகவும் பேசினாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்ல முடியுமா? பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில பேசின திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசுக்கு அமைச்சர்கள் குறுக்கீடு இல்லாம பேசணும்னா அரசுக்கு யோசனைன்னு சொல்லி பேசுங்கன்னு சொன்னாங்க. அதோட முடிக்கும் போது இதை நட்புடன் தங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லி முடிச்சாங்க. அதே போல தொழில்துறை மானிய கோரிக்கையில பேசின டிஆர்பி ராஜாவுக்கு பதில் சொல்றப்போ மை டியர் யங் மேன் ஆரம்பிச்சாங்க. இதை திமுக உறுப்பினர்களே ஆச்சரியமா பார்த்தாங்களாம்.
பரவாயில்லையே, பேரவை கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போயிருக்கு. அடுத்து? சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கு, வழக்கத்துக்கு மாறான சம்பவங்களும் நடந்திருக்கு. அது என்னது? வழக்கமான எதிர்க்கட்சி மாதிரி இல்லாம காங்கிரஸ் உறுப்பினர் ஒருத்தர் முதல்வரை புகழ்ந்து பேசினாரு. ஆச்சரியமா இருக்கே. அது யார் அந்த உறுப்பினர்? முதுகுளத்தூர் எம்எல்ஏ மலேசியா பாண்டியன் தான் அது. கூடங்குளம் முதலாவது அணு உலையை நாட்டுக்கு வழங்கிய முதல்வருக்கு நன்றின்னு அவர் பேசினதுல ஆளுங்கட்சிக்கு பயங்கர சந்தோஷம். சந்தோஷம் இருக்காதா பின்ன? வேற ஏதாவது? சினிமா வசனம் பேசுறத ஒரு உறுப்பினர் வாடிக்கையா வச்சிருக்காரு. என்ன வசனம் பேசினாரு? கடந்த வாரம் பேரவையில நடந்த அமளியில கூச்சலிட்ட மதுராந்தகம் எம்எல்ஏ புகழேந்தி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு கபாலிடான்னு கபாலி பட வசனத்தை பேசினாரு. இந்த வாரம் நடந்த அமளியில சபாநாயகரை பார்த்து முடியல தெய்வமேனு வடிவேலு வசனத்தை பேசினாரு. சூப்பர் ரோபோ. அடுத்தடுத்த விஷயங்களை ஒரு பிரேக் போயிட்டு வந்து பேசிக்கலாம். சொல்லு ரோபோ, இந்த செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன? ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊர்ல ரேஷன் கடை ஊழியர்கள், அவங்கள நிர்வகிக்கிற அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள்னு எல்லோருமே அடுத்து என்ன நடக்குமோங்கிற கலக்கத்திலையும் எதிர்கால வருமானம் என்ன ஆகுமோன்ற கவலையிலையும் இருக்காங்களாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்னு நினைக்கிறேன். நல்லா டீட்டெயிலாகவே சொல்லு ரோபோ. ஊட்டிக்கு கூட இருக்கிற அந்த ஊர்லயும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஊர்லயும் ஒரு சில ரேஷன் கடைகளை தவிர்த்து பெரும்பாலான கடைகள்ல 100ல இருந்து 200 வரைக்கும் போலி ரேஷன் கார்டுகள் இருக்கான். அந்த ரேஷன் கார்டுகள் மூலமா அங்க வேலை செய்யற ஊழியர்கள், நிர்வகிக்கும் அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகிகள்னு எல்லாருமே நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கடைக்கும் 200 போலி ரேஷன் கார்டா? சரி, அதில் எப்படி வருமானம் பார்ப்பாங்க? அந்த ரேஷன் கடைகளுக்கு மாதந்தோறும் அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய், சர்க்கரைன்னு ஒதுக்கப்படுற பல பொருட்கள் பல மடங்கு விலைக்கு வெளி மார்க்கெட்டுக்கு விற்கப்படுது. இல்லை, பொதுவாக எல்லா ஊர்லேயும் ரேஷன் கார்டுகளுக்கு ஒதுக்கப்படுற பொருட்கள் முழுமையாக போய் சேர்றது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்? அந்த 2 தாலுக்காவிலையும் இருக்கிற ரேஷன் கார்டுகளுக்கு பருப்பு, உளுந்து, பாமாயில் மாதிரியான பொருட்கள் ஒதுக்கப்படுது. ஆனா எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் அந்த பொருட்கள் கிடைக்கிறது இல்ல. அதை பத்தி கடைக்காரங்க கிட்ட கேட்டா அந்த பொருட்கள்ல 50ல இருந்து 60% வரைக்கும் மட்டுமே ஒதுக்கப்படுறதால எல்லோருக்கும் கொடுக்க முடியறதில்லைன்னு சொல்றாங்க. அதிகாரிகளும் அதே காரணத்தை தான் சொல்றாங்க. சரி, 60% கார்டுகளுக்காவது அந்த பொருட்கள் கிடைக்குதா? கிடைச்சாதான் பரவாயில்லையே. மாசத்துல முதல் நாள் வர்றவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மறுநாள்ல இருந்து தீந்து போச்சுன்னு சொல்லிடுறாங்களா. ஓ, அந்த பொருட்களை தான் போலி ரேஷன் கார்டுகள் மூலமா கொள்ளையடிக்கிறாங்க. கரெக்டா? கரெக்ட் விக்ரம். அந்த மாதிரி திருட்டு கணக்கு எழுதி பதுக்கப்படுற பொருட்களை பக்கத்துல இருக்கிற மளிகை கடைகளுக்கு பல மடங்கு விலை பேசி மூட்டை மூட்டையா வித்துறாங்களாம். இந்த மாதிரி பொருட்களை வாங்கறதுக்குன்னே சில மளிகை கடைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல அவங்கள ஒழிக்கணும். மக்களுக்கு போய் சேர வேண்டிய பொருட்களை திருட்டுத்தனமாக வாங்கி விற்று இப்படி ஒரு பொழப்பு அவசியம் நடத்தணுமா? சரி, பருப்பு, பாமாயில், மண்ணெண்ணெய் எல்லாம் ஓகே. அரிசி, கோதுமையெல்லாம்? அதையெல்லாம் வெளி சந்தையில விற்கிறாங்களாம். இந்த மாதிரி பதுக்கி விற்கிறது மூலமா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் மாசத்துக்கு 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அப்போது 200 கார்டுனா ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் வருமானம் வருது. இவங்க மேல் அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா? அதை கேட்க போனா பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைக்குது. ரேஷன் கடைகளை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் அடிக்கடி ஆய்வுன்ற பேர்ல திடீர்னு கடைகளுக்கு வருவாங்களாம். அவங்க வரும்போதெல்லாம் கணிசமான தொகை கொடுக்கணுமா. அது மாதிரியான செலவினங்களை ஈடு செய்யறதுக்காகவே ரேஷன் பொருட்களை வெளிச்சந்தையில விற்பனை செய்யறதா சொல்லிட்டு பெரும்பாலான ரேஷன் கடைக்காரங்க இப்படி பல லட்சம் ரூபாயை கொள்ளையடிக்கிறாங்க. அப்படின்னா இந்த முறைகேடுகள் எல்லாம் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. ஆமா விக்ரம், இத நான் இல்ல, ஒரு சில நேர்மையான அதிகாரிகளே சொல்றாங்க. குறிப்பிட்ட தொகையை மாசம் வேற லஞ்சமா கொடுக்கணுமா. தாலுகா அதிகாரிகள் தொடங்கி மாவட்ட அளவிலான முக்கிய அதிகாரி ஒருத்தர் வரைக்கும் இந்த லஞ்ச பணம் போகுதான். சரி, ஒவ்வொரு மாதமும் கடைசியில் எல்லா ரேஷன் கடையும் இருப்பு நிலவரம், விற்பனை நிலவரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கணுமே. அதை சமர்ப்பிக்கிற அன்னைக்கு தான் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கொடுக்கறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, அந்த அலுவலகத்துல அதுக்குன்னு தனியா ஃபார்ம் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. எது? லஞ்ச பணம் கொடுக்கல் வாங்கல் கணக்கு பண்றதுக்கா? நீ காமெடியா நினைச்சு சொல்ற, ஆனா உண்மை அதுதான். நிஜமாவே லஞ்சத்தை கணக்கு பார்க்கறதுக்கு தான் அந்த ஃபார்ம். ஒவ்வொரு கடைக்காரரும் தங்களுடைய கடைகள் விவரத்தை சமர்ப்பிச்ச பிறகு தங்களுடைய பங்கை செலுத்துவாங்க. அதை வாங்கிக்கிட்டு அந்த ஃபார்ம்ல தொகை குறித்த விவரங்களை அதிகாரிகள் எழுதிக்குவாங்களாம். அடப்பாவீங்களா, இவ்வளவு வெளிப்படையாவா செய்யறது? இது தவிர திடீர்னு ஆய்வு செய்ய வர்றப்போ போலி ரேஷன் கார்டுகள்ல கையெழுத்து போட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடுதல் தொகையும் வாங்குவாங்களாம். இவ்வளவு வெளிப்படையா செயல்படுறதுனால சில பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. என்ன, எல்லாருக்கும் கரெக்டா பங்கு கொடுக்க வேண்டியது வந்துடுதாமா? அட அதுல விக்ரம், குறிப்பிட்ட ரேஷன் கடை ஒண்ணுல வேலை செஞ்ச தற்காலிக ஊழியருக்கும் ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் மோதல் ஏற்பட்டப்போ தற்காலிக ஊழியரை தூக்கணும்னு விற்பனையாளர் முடிவு செஞ்சிட்டாரு.
ஆனா கடையில நடக்கிற அத்தனை ஊழல்களும் தெரிஞ்ச அந்த ஊழியர் அதெல்லாம் வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டினாரு. அப்படி போடு. அப்புறம் என்னாச்சு? மிரட்டினது மட்டுமில்ல, காவல் நிலையத்துல புகார் கொடுக்கவும் போயிட்டாரு. சுதாகரிச்சுக்கிட்ட மூத்த அதிகாரி ஒருத்தர் அந்த தற்காலிக ஊழியரை காவல் நிலையத்துக்கு போற வழியிலேயே மடக்கி தன்னோட அலுவலகத்துக்கு கூட்டி வந்து சமாதானம் பேசி வேற கடையில வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த உயரதிகாரிக்கு இதெல்லாம் தேவையா? லஞ்சம் வாங்கினதுனால எவ்வளவு கீழே இறங்கி செயல்பட வேண்டியதாக இருக்குது பார்த்தியா? அது சரி, நீ ஆரம்பித்த மேட்டரை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் இப்போது ஒட்டுமொத்தமாக கலக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னியே, என்ன காரணம்? ரேஷன் கடைகளுக்கு புதிய இயந்திரம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. அந்த இயந்திரம் தான் இப்போ அவங்களுக்கெல்லாம் யமனா வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன் அந்த இயந்திரம் அப்படி என்ன செஞ்சிட போகுது? அந்த இயந்திரத்தில் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாரும் தங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு பதிவு செய்யணும். அப்படி ஆதார் கார்டு இல்லாத ரேஷன் கார்டுகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படுமா? புரிஞ்சு போச்சு. இப்போ போலி ரேஷன் கார்டுகள் எதையும் பதிவு செய்ய முடியாது, எல்லாமே தள்ளுபடி ஆகிடும். அப்போனா மாநிலம் முழுக்க பல லட்சம் ரேஷன் கார்டுகள் தள்ளுபடி ஆகிடுமே. இதுதான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கலக்கத்துக்கு காரணம். திடீர்னு பல லட்சம் ரேஷன் கார்டுகள் தள்ளுபடி செய்யப்பட்டா இது நாள் வரைக்கும் போலி ரேஷன் கார்டுகள் மூலமா நடத்தப்பட்ட பல கோடி ரூபாய் ஊழல் வெளிச்சத்துக்கு வந்துடுமோங்கிற பயம் வேற. கூடவே இனிமே எப்படி சம்பாதிக்க போறோங்கிற கவலை வேற இருக்கும். எது எப்படியோ தள்ளுபடியாகிற போலி ரேஷன் கார்டுகள் விவரங்களை வச்சு அரசு உரிய விசாரணை நடத்தினா இந்த துறையில் நடந்த பல கோடி ரூபாய் ஊழலை வெளியே கொண்டு வந்துடலாம். செய்கிறாங்களான்னு பார்ப்போம். என்ன ரோபோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் விக்ரம். ஃபர்ஸ்ட் என்ன தகவல் வேணும்னு நீயே கேளு. நானே வா? சரி, ஓகே. காக்கிகளை பற்றி இன்னைக்கு எதுவும் பெருசாக பேசலைன்னு நினைக்கிறேன். அதனால் எதுக்கு அந்த குறையோட போகணும்? சொல்லிட்டா போச்சு. ஹோம் கார்டா இருந்து காக்கி பணியில் சேர்ந்தவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஹோம் கார்டுனா புரியல. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரின்னு வச்சுக்கோ. ஓகே, ரைட்டு, மேலே சொல்லு. அந்த மாதிரி ஹோம் கார்டா இருந்தவங்கள தகுதியானவங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து காக்கி துறையில சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி சேர்ந்தவங்க பலர் ஆல்ரெடி இருக்கிற சீனியர் காக்கிகளை விட கெட்டிக்காரங்களா இருக்காங்களாம். எதை வச்சு அப்படி சொல்ற? உதாரணத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? தாராளமா சொல்றேன். வட சென்னையில மகா கவிஞர் பேர் கொண்ட நகர்ல நடந்த சம்பவம் ஒன்று சொல்றேன் கேளு. எப்பவும் போல ராத்திரியில வாகன சோதனையில ஈடுபடுறப்போ இருசக்கர வாகனத்தை தள்ளிக்கிட்டு வந்த 2 பசங்களை நிறுத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லி புது காக்கிங்க 2 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆய்வு செய்யற அதிகாரி ஒருத்தர். புது காக்கிங்கன்னா அந்த ஹோம் கார்டாக இருந்து காக்கி ஆனவங்களா? அவங்களே தான். அந்த அதிகாரி சொன்னதும் பசங்களை கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போய் மிரட்டி அடிச்சு அவங்க கிட்ட இருந்து 1500 ரூபாயை புடிங்கிட்டு விட்டுருக்காங்க. இது அந்த ஆய்வு செய்யற அதிகாரிக்கு தெரியாதாமா? கொஞ்சம் தள்ளி இருந்ததால அவருக்கு தெரியாதான். ஆனா பணத்தை பறிகொடுத்த அந்த பசங்க லோக்கல்ல யாரோ பெரிய ஆளை பிடிச்சு ஸ்டேஷன்ல மறுநாள் புகார் கொடுத்துட்டாங்க. அந்த புகார் உதவி தலைமை அதிகாரி வரைக்கும் போயிடுச்சு. ஓ, அவ்வளோ தூரம் போயிடுச்சா? புது காக்கிகளை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாரு. அப்படித்தான் அவரும் நினைச்சாரு. ஆனா அந்த 2 புது காக்கிகளும் அவரையே மிரட்டுற துணியில பேசியிருக்காங்க. நீங்க மிரட்டுனா நாங்க பயந்துடுவோமா? உங்களை விட பெரிய அதிகாரி எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு என்ன செய்யறதுன்னே புரியாம சும்மா வான் பண்ணி அனுப்பிட்டாரு. என்ன ரோபோ இது? அதிர்ச்சியான தகவலா இருக்கு. ஹோம் கார்டா இருந்து புதுசா வேலைக்கு வந்தவங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு? எல்லாத்துக்கும் அவங்க ஹோம் கார்டா இருந்ததுதான் காரணம்னு சொல்லப்படுது. வேலைக்கு வர்ற வரைக்கும் உயரதிகாரிகளுக்கு பணிவிட செஞ்சு அவங்க கூடவே டிராவல் பண்ணி சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துகிட்டதால சில ஹோம் கார்டு பசங்க அந்த அதிகாரிகளுக்கு நெருக்கமாயிடுறாங்க. அதோட விளைவு தான் இது. அட, அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும், இப்போவே வண்டியை நிறுத்தி காசை அடிச்சு பிடுங்குறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக என்னெல்லாம் செய்வாங்க. அதே தான் ஸ்டேஷன்ல இருக்கிற மற்ற அதிகாரிகளும் சொல்லி புலம்புறாங்க. சரி, நம்ம அடுத்த மேட்டருக்கு போலாமா? நிச்சயமா விக்ரம். தேனி மாவட்டம் விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த அளவுக்கு கஞ்சாவுக்கும் ஃபேமஸ்ன்னு எல்லோருக்கும் நல்லா தெரியும். குறிப்பா கேரளாவுக்கு அங்க இருந்துதான் கஞ்சா கடத்தப்படுதுன்னு நாமளே பேசியிருக்கோம். ஆமா, கம்பம் குமிழி வழியாக தான் கேரளாவுக்கு போகுது. அதிகாரிகளும் பெருசாக நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னு பேசணும். அந்த நடவடிக்கைகளை பற்றி தான் ஒரு சின்ன மேட்டர் இருக்கு, சொல்றேன் கேளு. சொல்லு, என்ன மேட்ரு? போதைப் பொருள் தடுக்கிறதுக்கும் விற்கிறவங்களை பிடிக்கிறதுக்கும் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் சிலர் இப்போல்லாம் அடிக்கடி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பரவாயில்லையே, ஆச்சரியமா இருக்கு. அவசரப்படாத விக்ரம், முழுசா கேளு. பெரிய பெரிய கஞ்சா வியாபாரிகள் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக மாசம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றாங்க. அதே சமயம் நடவடிக்கை இல்லைன்னா கேள்வி வரும்னு அப்பப்போ அவங்களே கேஸும் கொடுத்துட்றாங்களாம். ஆமாம், இல்லைனா இந்த சமூக ஆர்வலர்கள் பத்திரிகைக்காரங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்களே, அப்பப்போ கேஸ் ஏதாவது போட்டு ஆகணும்ல. அந்த கேஸெல்லாம் யார் மேலே போடுறாங்கங்கிறது தான் விஷயமே. யார் மேலே போடுறாங்க? இவங்க கிட்ட ரெகுலரா கஞ்சா வாங்கி போதைக்கு அடிமையா இருக்கிற சின்ன சின்ன பசங்க,
அதாவது 15, 16, 17 வயசு பசங்களை மாட்டி விட்டுறாங்களாம். அவங்கள பிடிச்சு கஞ்சா கேஸ் போட்டு பேர் வாங்கிக்கிறாங்களாம். இவங்க பறிமுதல் செய்கிற கஞ்சா எவ்வளவுன்னு பார்த்தா 1/4 கிலோ 1/2 கிலோன்னு தான் இருக்குமா. சே, பாவம் அந்த பசங்கள்லாம் ஆல்ரெடி போதைக்கு அடிமையாகி கடைசியில் கோர்ட்டு கேஸ்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஒரு சில கஞ்சா வியாபாரிகள் சுகபோக வாழ்க்கையை வாழ்றதுக்காக இப்படி பண்றாங்க. இதுக்கு அதிகாரிகளும் உடந்த. இப்படியே போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கஞ்சான்னா கம்பம் கஞ்சாதான்னு மலையாள படங்களில் வசனமே வந்துக்கிட்டு இருக்கு. இதே நிலை நீடிச்சா கஷ்டம்தான். கஞ்சா விற்கிற பகுதின்ற பேரு என்னைக்கு மாறுமோன்னு கம்பம் மக்களும் எதிர்பார்ப்போட தான் இருக்கிறாங்க. அந்த அவப்பேரு நிச்சயம் ஒரு நாள் மாறும்னு நாமளும் நம்புவோம். இப்போ கிளம்பலாமா? கிளம்பலாம் விக்ரம். சீக்கிரமே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓகே ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.